ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2025 ஜனவரி மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு மாதத்தில் நாட்டில் உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு, அதில் இன்ட்ரெஸ்டிங்கான சில முக்கியமான நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ஐ எம் கோபால். முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளின் சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா T20 கிரிக்கெட் தொடரை இந்தியா இங்கிலாந்து விளையாடி இந்தியா வின் பண்ணிடுச்சு. இதனால் சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் தொடர் வந்து இந்திய அணி வின் பண்ணிடுச்சு. ரெண்டாவது நியூஸ் என்னென்னா, 2024 சிறப்பாக விளையாடின வீரர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து 4 பேருக்கு கேல் ரத்னா அவார்டு, 32 பேருக்கு அர்ஜுன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன நியூஸ்னால், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 27ஆம் தேதி நடந்த மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் அப்படின்ற விவாதத்தை பற்றி ஜனநாயகத்துக்கு எவ்வளோ முக்கியம், அது இளைஞர்கள் வந்து நிறைய முழு ஈடுபாட்டோட நிறைய உரையாடி அதை ஸ்ப்ரெட் பண்ணணும், பரப்பணும், அது எவ்வளோ முக்கியமானது இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு உரையாடலை சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே 2024 நடந்த டாக்டர் வந்து பிஜி ட்ரைனிங் டாக்டர் வந்து ஃபிசிக்கலாக அபியூஸ் பண்ணப்பட்டு மர்டர் பண்ணிட்டாங்க. அது கொல்கத்தாவில் நடந்துச்சு. அது இந்தியா ஃபுல்லாக பெரும் பேசுபொருளாக இருந்துச்சு. நிறைய போராட்டம்லாம் நடந்துச்சுல்ல. அதுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ஜனவரி 20ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குற்றவாளியாக கருதப்படுகிற அந்த சஞ்சய் ராய் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது மும்பை தாக்குதல் குற்றவாளியாக கருதப்படுகிற தஜாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். 2008 நடந்த இந்தியாவில் மும்பை தாக்குதலில் பயங்கரவாத தாக்குதலில் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு அவர் மேலே குற்றம் வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா பிரசிடென்ட் 47வது பிரசிடெண்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. அவர் பதவியேற்ற உடனே நிறைய புது திட்டங்களை புது ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் 3 திட்டங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் என்ன போட்டிருக்காருன்னா, நாட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ளே வந்தவங்க, அதாவது வந்து வேலைக்குன்னு உள்ளே வந்துட்டு விசா முடிச்சுட்டு போகாமல் இருக்கவங்க, நாட்டுக்குள்ளே அப்படியே மறைமுகமாக ஒளிந்து உள்ளே வந்தவங்க, இல்லை படிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு படிப்பு முடிச்சுட்டு இங்கேயே இருக்கிறவங்க, வேலைக்கு இங்கே வந்துட்டு வேலை கிடைக்காம இங்கேயே இருக்கிறவங்க, இல்லை வேலை முடிச்சுட்டும் விசா முடிச்சுட்டும் இங்கேயே இருக்கிறவங்க, அந்தமாரி அத்துமீறி நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இமிடியேட்டாக அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. 2வது ரூல்ஸ் என்ன போட்டிருக்காருன்னா, அமெரிக்கா கவர்மெண்ட்டில் வந்து தேர்டு ஜெண்டருக்குன்னு ஒரு ஜாப் வேகன்சி, தேர்டு ஜெண்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இறக்கக்கூடாது. ஒன்று மேலாக இருக்கணும், இல்லை ஃபீமேலாக இருக்கணும். தேர்டு ஜெண்டருக்குன்னு ஒரு முக்கியமான இடத்துல வந்து தேர்ட் ஜெண்டர் வந்துட்டு இருக்காது, ஒன்லி 2 ஜெண்டர் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. மூணாவது என்ன சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் நிறைய ஸ்மக்லிங்ஸ் போதை பழக்கங்கள் நிறைய விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க போதைப் பொருளை விற்றாங்கன்னா அவங்கள வந்து தீவிரவாதின்னு அறிவித்து தீவிரவாதி செய்கிற அந்த நபர் மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை வந்து போதைப் பொருள் விற்றாங்கன்னா அவங்கள ஒரு தீவிரவாதியாக அறிவித்து அவங்க மேலே அந்த நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. அடுத்தது மெட்ரோ நெட்வொர்க் டெவலப்மெண்ட்டில் இந்தியா வந்து வேர்ல்டு வைடாக 3rd பிளேஸில் இருக்குது. 3rd பிளேஸில் இருந்த ஜப்பான் வந்து இப்போ 4th பிளேஸ் வந்திருக்கு. 1st பிளேஸில் சைனா, 2nd பிளேஸில் USA, 3rd பிளேஸில் இந்தியா இருக்குது. இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக சிக்கிமில் ஆர்கானிக் ஃபிஷ் கிளஸ்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அது எதுக்குன்னா, ஊசி இல்லாத மீன் பிடிக்கிறதுக்கு இயற்கை முறையில் இப்போ எப்படி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க, இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது, அந்தமாரி இயற்கை முறையில் மீன் வளர்த்து ஆரோக்கியமான மீட்களை வந்து நம்ம சாப்பிடணும், ஏற்றுமதி பண்ணணும். அதுக்கோசம் புதுசாக ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு 50 ப்ராஜெக்ட் புதுசாக ஏற்பாடு பண்ணி அதுக்கு 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. மைனிங் கார்ப்பரேஷன் அவங்க வந்து 15 கோடி ரூபாய் கொக்கோ இந்திய டீமுக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு வருஷமும் 5 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷம் 5 கோடி ரூபாய், 2026 5 கோடி, 2027 5 கோடி கொடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் வேர்ல்டில் வந்து கொக்கோ வேர்ல்டு கப்புன்னு ஒன்று நடந்துச்சு, இந்தியாவில் தான் நடந்துச்சு. இந்தியாவில் நடந்த அந்த வருஷத்தில் மென்ஸும் உமன்ஸும் கலந்துக்கிட்டு 2 டீமுமே வின் பண்ணிட்டாங்க. மென்ஸ் உமன்ஸில் நேபாள் டீம் ரன்னர் ஆகியிருக்காங்க. இதில் 23 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தானும் கனடாவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பாகிஸ்தானோட சேட்டலைட் வந்து சைனாக்காரங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட் பேர் என்னென்னா PRSEO-1 அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த சேட்டலைட்னா, நேச்சுரல் டிசாஸ்டர் தடுக்கிறதுக்கோசம், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கோசம், அக்ரிகல்ச்சர் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் மெயின் சோர்ஸ். இதுக்காக தான் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க.
இஸ்ரோ வந்து ஒரு மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன மிஷன்னா, இப்போது பூமியில வந்து ஒரு ஒரு விதை எப்படி முளைச்சி வருது, அது வந்து ஸ்பேஸில் வளர வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு மிஷன் நடந்துட்டு இருந்துச்சாம். அது வந்து இப்போ வெற்றிகரமா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பேஸில சூரிய ஒளி அதுக்கேத்த மாரி கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கேத்த மாரி அந்த புவி சார்ந்த புவியீர்ப்பு, கிராவிட்டி இதெல்லாம் அங்கே மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல ஒரு தாவரம் வளர வைக்க முடியுமா? அப்படின்ற மாரி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. இதனால நமக்கு என்ன லாபம்னா, உணவு சோர்ஸ வந்து ஸ்பேஸில எப்படி கிரியேட் பண்ண முடியும்? நம்மளால ஸ்பேஸில் வந்து உணவு வந்து தயார் பண்ண முடியுமா? எப்படி ஆரோக்கியமா தயார் பண்ணலாம்? அப்படின்ற மாரி ஒரு ஐடியா கிடைக்கும். உணவுல புதுசா நம்ப உணவு தயாரிக்கிற முறையில எதனா டெவலப் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி இதிலேருந்து கத்துக்கலாம். நெறைய விஷயம் கத்துக்க முடியும்னு அப்படின்னு இஸ்ரோ கவர்மெண்ட் சொல்றாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே சைனாக்காரங்க வந்து இப்போ புதுசா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஜியாங்ஷன் ஷெங்லி 22.13 கிலோமீட்டர் லென்த் அது. 3 மணி நேரம் அந்த தூரத்த கடக்க வேண்டிய தூரத்த இதன் மூலியமா வந்து 20 நிமிஷத்துல கடக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. டீப்சீக் அப்படின்ற ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து சைனால ஒரு நபர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஏஐ டூல்ஸ் வந்து கோடிங்லாம் ஓப்பன்லயே இருக்கா. அதிலிருந்து கோடிங் எடுத்து நம்ம புதுசா எதனா டெவலப் பண்ணது இருந்தா டெவலப் பண்ணிக்கலாம். ஓப்பன் சோர்ஸஸ் இருக்கு. இது வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சின்ன பட்ஜெட்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. வெறும் 51 கோடி அப்படி இந்திய மதிப்புல செலவு பண்ணி தயார் பண்ணியிருக்காங்க. ChatGPT, Gemini கம்பேர் பண்ணும்போது இந்த DeepSeek அப்படின்ற ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்ப குறைந்த செலவுல தயார் பண்ணியிருக்காங்க. வெறும் 51 கோடி இந்திய ரூபாயில பார்க்கும்போது, அவ்வளோ செலவு பண்ணி மட்டுமே ஒரு பெரிய ஏஐ டூல்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதில என்ன ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்னா, இது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் DeepSeekல தருதாம். ஆனா, சைனா பத்தி என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாலும் கரெக்ட்டா, ஃபேக்ட்டான டீட்டெயில்ஸ் தரமாட்டேங்குது அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கடைசியா ஜனவரி 31 என்ன நடந்துச்சுன்னா, இந்திய கவர்மெண்ட்டோட பட்ஜெட் ஜனவரி 1 தான் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்னென்ன வந்து புதுசா ஸ்கீம் கொண்டு வரதுன்னு. ஆனா 31 என்ன நடந்திருக்குன்னா, இந்த 1 வருஷத்துல என்னென்ன பட்ஜெட் வந்திருக்கு, எது எதுக்கு எவ்வளோ வந்திருக்கு, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு, மறுநாள் பிப்ரவரி 1 தான் இந்த பட்ஜெட் வந்து புதுசா போட்டிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பெட்டரா எப்படி சொல்லலாம், இல்ல இந்த இம்பார்ட்டன்ஸ் நியூஸ்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த நியூஸ்லாம் சொல்லுங்க. அந்த நியூஸ நான் இதில கண்டிப்பா சொல்றேன், ஷேர் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த நியூஸ் வந்து எப்படி புரிஞ்சுதா இல்லையா? இல்ல இன்னும் எப்படி பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றது? இல்ல இன்னும் இம்பார்ட்டன்ட்டான ஸ்கீம்லாம் சொல்லலாமா? வேணாமா? கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லாம் சொல்லவா? இன்னும் எப்படி பெட்டரா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு அடுத்த வீடியோல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.